கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. இன்றைக்கான கதை மௌன யுத்தம் பாகம் 1ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதல் நாள் வேலைக்குச் செல்லும் குதூகலத்தில் இரவெல்லாம் தூக்கம் வராமல் தவித்து தன்னையும் அறியாமல் விடியும் நேரத்தில் தூங்கிய சுமித்ராவை குக்கரின் தாளநயத்தோடு கூடிய வானொலி எழுப்பும் சுப்பிரபாத கீதம் தேனிசையாய் எழுப்பியது. இதனூடே, சுமித்ரா, இன்னும் நீ எந்திரிக்கலையா என்று சித்ரா சத்தம் எழுப்பினாள். இப்ப எந்திரிக்கலைன்னா சட்டுவந்தான் வரும் என்று சுமித்ரா பதறி எழுந்தாள். கைபேசியில் உலகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த தந்தை சுந்தர், என்ன சித்ரா இப்படி சத்தம் போடுற? பாவம் குழந்தை, முதல் நாள் வேலைக்கு போக போறா, சந்தோஷமா போக வேண்டாமா என்று அதட்டினார். நானும் தான் வேலைக்கு போகணும், என்னைய பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா என்று புலம்பினாள். ஆனால் அவள் புலம்பல் குக்கர் விசிலோடு அடங்கி போனது. பெருமூச்சு விட்டபடியே தன் வேலைகளை கவனித்தாள். அறக்க பறக்க அனைத்து வேலைகளையும் முடித்து நிமிர்வதற்குள் மணி 8 ஆகிவிட்டது. அம்மா, சாப்பாடு ரெடியா என்று மகளும், சித்ரா நேரமாகுது, சாப்பாடெங்க என்று கணவரும் கேட்டவுடன் அனைத்து உணவு பதார்த்தங்களையும் மேஜையில் அடுக்கினாள். இருவரும் உண்டுவிட்டு தங்களுடைய மதிய உணவுப் பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். அவள் எப்பொழுதுமே கணவனிடமும் மகளிடமும் எதிர்பார்க்கும் ஒரு கேள்வி, சாப்பிட்டியா? அது இன்றும் பொய்த்து போனது. காலை உணவை உண்டுவிட்டு உணவுப் பையையும் கைப்பையையும் எடுத்துக்கொண்டு சித்ரா வேலைக்கு தன் இருசக்கர வாகனத்தில் கிளம்பினாள். அவளுடைய சந்தோஷம் துக்கம் அனைத்தையும் பொறுமையாக கேட்கும் ஒரே ஜீவன் அவளுடைய இருசக்கர வாகனம்தான். சித்ரா பணியிடத்திற்குள் நுழைந்தால் வேறாகி இருப்பாள். கம்பீரத்துடனும் நேர்த்தியுடனும் தன் பணியை செய்து முடிப்பாள். பணியிடத்தில் சுமித்ராவுக்கென்று தனி மரியாதை உண்டு. சொல்லப்போனால் ஒரு ரசிகையர் கூட்டமே உண்டு. பணியிடத்தில் தன்னை நிரூபிக்க முடிந்த சித்ராவால் வீட்டில் இயலவில்லை. மாலை வேளையில் வீடு திரும்பிய சித்ராவுக்கு வீட்டின் பணிச்சுமை காத்து கொண்டிருந்தது. பசிதாங்க இயலாத கணவன் மற்றும் மகளுக்காக இரவு உணவை சமைக்கத் தொடங்கினாள். தாய் மனம் கேட்பதில்லையே, ஓய்வெடுக்கத் தோன்றாமல் தன் பணியை தொடர்ந்தாள். அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே வந்த சுமித்ரா தன் தாயை கட்டிக்கொண்டாள். அன்று தன் பணியிடத்தில் நடந்த அனைத்தையும் ஒப்புவித்து குதூகலித்தாள். பெருமையுடனும் சந்தோஷத்துடனும் மகள் கூறுவதை கேட்ட சித்ரா தான் முதல் நாள் வேலைக்குச் சென்று வந்த நிகழ்வை அசை போட்டாள். அம்மா, எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு, ஓய்வு எடுத்துக்கிறேன் என்று தன் அறைக்குச் சென்றாள். சுமி சுமி என்று வீட்டுக்குள்ளே வந்த சுந்தர் மகளை தேடினார். ஏங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஆமா, இன்னைக்கு என் பொண்ணு முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா, எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்றார். அவ இப்பதான் வந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கா என்றாள். ஓ, அப்படியா? பாவம், அப்புறம் பாத்துக்கிறேன் என்றார். சிறிது நேரம் கழித்து, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா என்று கணவரிடம் சித்ரா வினவினாள். வேண்டாம், சுமியோடு சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றார். பின்பு மூவரும் சேர்ந்து இரவு உணவை அருந்த ஆரம்பித்தனர். சுமிமா, இன்றைக்கு நாள் எப்படி போச்சு என்று சுந்தர் வினவினார். சுமி மிகுந்த ஆவலுடன் அனைத்தையும் கூறினாள். மகள் கூற கூற பெருமை பொங்க கவனித்தார். இரவு உணவு முடிந்த பின்பு சுந்தர் மகளை பார்த்து, சுமிக்கண்ணு, சீக்கிரம் படுடா, நாளைக்கு வேலைக்கு போகணும் என்று கூறிவிட்டு கைபேசியில் உலகை அலச சென்று விட்டார். சுமியோ தனது அறைக்கு சென்று விட்டாள். சித்ரா வழக்கம் போல் எல்லா வேலையை முடித்துவிட்டு படுப்பதற்கு நேரமாகியது. தினமும் பொழுது இப்படியே கழிந்தது மூவருக்கும். தனது முதல் மாச சம்பளத்தில் சுமித்ரா தாய்க்கு ஒரு அழகிய புடவையையும் தந்தைக்கு ஒரு சட்டையையும் வாங்கி கொடுத்தாள். எத்தனையோ மனக்குறைகள் இருந்தாலும் மகள் கொடுத்த புடவையை வாங்கிய பொழுது சித்ரா மட்டற்ற ஆனந்தத்தில் கண்களில் நீர் துளித்தாள். மறுநாளே அப்புடவையை கட்டிக்கொண்டாள். இதை கவனித்த சுமித்ரா தாயை கட்டிக்கொண்டு திருஷ்டி கழித்தாள். அன்று அலுவலகத்தில்
சித்ரா பெருமையுடன் தான் அணிந்து வந்த புடவையை பற்றி பேசினாள். ஏனோ காலையில் எழுந்ததிலிருந்து சித்ரா சோர்வாக தென்பட்டாள். எனினும் தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். மகள் சுமித்ராவும் கணவர் சுந்தரும் அதை பற்றி சிறிதும் அறியவில்லை. ஒருவாறு அலுவலகம் போய் சேர்ந்தாள் சித்ரா. அவளின் அயர்வான தோற்றத்தைக் கண்ட சித்ராவின் தோழி கல்பனா, "ஏய் சித்ரா, என்னடி ஆச்சு? இப்படி சோர்வா இருக்க? உடம்புக்கு என்னடி பண்ணுது?" என்றாள். "ஏன்னு தெரியல கல்பனா, காலையில இருந்து உடம்பெல்லாம் வலிக்குது" என்றாள் சித்ரா. "மாத்திரை ஏதாவது போட்டியா சித்ரா?" என்றாள் கல்பனா. "போட்டேண்டி" என்றாள் சித்ரா. "உன் வீட்ல உள்ளவங்களுக்கு இது தெரியுமா?" என்றாள் கல்பனா. "இல்லை" என்று தலை மட்டும் அசைத்தாள் சித்ரா. "ஏண்டி, உன் முகத்தை வச்சு நானே கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க யாரும் கண்டுபிடிக்கலையா?" "சரி, நீ ஏன் சொல்லல?" என்றாள் கல்பனா. மௌனம் மட்டுமே பதிலாக வந்தது சித்ராவிடமிருந்து. "சித்ரா, உனக்கு வலிக்குதுன்னு நீ சொன்னா மட்டும்தான் மத்தவங்களுக்கு தெரியும். இப்படி இருந்தா எப்படி?" என்றாள் கல்பனா. "நான் சொல்றத விட அவங்களா உணர்ந்து கேட்கணும் கல்பனா. இப்ப நீ கேட்கல? அந்த மாதிரிதான். எத்தனையோ முறை என் கணவன் மற்றும் மகளோட உடல் அசைவை வச்சே அவங்க உடல்நிலை சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிடுவேன். இத நான் எதிர்பார்க்கிறது தப்பா கல்பனா?" என்று சிறுபிள்ளை போல் வினவினாள் சித்ரா. "நீ சொல்றது சரிதான். ஆனா ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையே பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது முட்டாள்தனம் சித்ரா" என்று கடுமையாக பேசினாள் கல்பனா. மீண்டும் மௌனமே பதிலாக வந்தது சித்ராவிடமிருந்து. "நடிகர் விவேக் சொல்ற மாதிரி தான், உன்ன 1000 பெரியார் வந்தால் காப்பாத்தவே முடியாது" என்று கோபத்துடனும் ஆற்றாமையுடனும் அவ்விடத்தை விட்டுச் சென்றாள் கல்பனா. பாவம், சித்ராவும் என்னதான் செய்வாள்? சிறு வயதிலிருந்தே அவள் அப்படித்தான். சிறிது நேரம் கழித்து மனம் கேளாமல், "ஏய் சித்ரா, வாடி, ஏதாவது சூடா குடிச்சிட்டு வரலாம்" என்று கல்பனா அவளை அழைத்துச் சென்றாள். அடுத்து என்ன நடந்தது? இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.